இன்று நாம் தமிழர்களின் முக்கிய ஆன்மீக திருவிழாவான தைப்பூசம் பற்றி பார்க்கப் போகிறோம். இதன் உண்மையான அர்த்தம், அதன் தோற்றம் மற்றும் ஏன் இவ்வளவு பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்வோம். தைப்பூசம் என்பது முருகப்பெருமான் தன் தெய்வீக வேல் மூலம் அசுரர் சூரபத்மனை அழித்த நாளாக கருதப்படுகிறது. இந்த திருவிழா தமிழ் மாதமான தை மாதத்தில் பௌர்ணமி நாளில் புஷ்ய நட்சத்திரத்துடன் நடைபெறுவதால் தைப்பூசம் எனப்படுகிறது. முருகனுக்கு தெய்வீக வேல் கொடுக்கப்பட்ட நாளாகவும் அவர் தனது பக்தர்களுக்கு அருள் வழங்கும் நாளாகவும் இந்த நாளை நினைவு கூறுகிறோம். இந்த கதையின் பின்னணி புரிந்து கொள்வதற்கு சிறு கதையை பார்ப்போம். இந்த நாளில் பக்தர்கள் பலவித காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். சிலர் பால் குடம் எடுத்துச் செல்கிறார்கள், சிலர் கவடி ஏற்றுகிறார்கள், சிலர் தங்களது உடலில் ஊசிகள் வேல்கள் கொண்டு தீவிர விரதம் மேற்கொள்கிறார்கள். கவடி என்பது பாவங்களை போக்கி ஆன்மீக முறையில் உயர்வதற்கான ஒரு சின்னமாக கருதப்படுகிறது. இது ஒரு தியாகத்தின் அடையாளம். காயப்பிரச்சனைகள் இருந்தாலும் பக்தர்கள் தங்கள் கடைசி மூச்சு வரை முருகனை நோக்கி பயணிக்கிறார்கள். இந்த விழா இந்தியாவில் மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ், இலங்கை போன்ற நாடுகளிலும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. மலேசியாவின் பாட்டு கேவ்ஸ் என்ற இடத்தில் உலகளாவிய பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய திருவிழா நடைபெறுகிறது. தைப்பூசம் என்பது வெறும் திருவிழா அல்ல, இது நம்முடைய மன உறுதியை சோதிக்கும் ஒரு ஆன்மீக பயணம். துன்பங்கள், தியாகம் மற்றும் பக்தி மூலமாக நாம் உள்ளிருந்து வெளியில் வெளிச்சம் காணலாம். இத்தகைய திருவிழாக்கள் நம்முடைய பாரம்பரியத்தை நம்மிடம் நினைவூட்டுகின்றன. முருகனின் அருள் கிடைக்க, தீயதை விட்டு நல்லதை நோக்கி செல்ல மற்றும் மனதிற்கு ஒரு புதிய சக்தியை கொடுக்கும் அற்புதமான நாள் இது. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.